தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்காரவேலன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பல கோரிக்கைகளை அரசாங்கத்தின் பால் வைத்து காத்து கொண்டிருக்கின்ற நிலையில் சமீபத்திய அரசாங்கத்தின் உத்தரவு என்பது நிறைய கருத்து விமர்சனங்களை உருவாக்கி இருப்பதாக சொல்கிறார்கள். உள்ளபடியே இந்த அரசாங்கம் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளின் மீது அக்கறை கொண்டுள்ளதா? அப்படி அக்கறை கொண்டிருந்தால் அவர்கள் இந்தந்த காரியங்கள் செய்திருக்க வேண்டும், ஆனால் அவையெல்லாம் இன்னமும் செய்து தரப்படவில்லை. செய்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட எங்களுக்கு முழுமையான பயனை தரவில்லை என்று பல்வேறு கருத்து கோரிக்கைகளோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார் திரு சிங்காரவேலன். அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். வணக்கம் திரு சிங்காரவேலன். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலம் சார். நீங்கள்? நல்லா இருக்கேன். நன்றி சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்திலிருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் என்பது நீண்ட நெடுங்கால கோரிக்கைகள், நீண்ட நெடுங்கால பிரச்சனைகளை தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தின் பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் பார்வையற்றவர்களுக்கு பெரும் உதவி செய்து வருகின்றன என்று தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு தேவையானவற்றை செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உங்கள் அமைப்பு தொடர்ந்து முன்வைத்து வருவதை நம்ம பார்க்கிறோம். உண்மையில் என்ன நடக்குது திரு சிங்காரவேலன்? உண்மையிலேயே இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அதே போல் ஒரு சில விஷயங்களை முதலில் நான் ஊடகங்களுக்கும் சரி பொதுமக்களினுடைய பார்வைக்கும் கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், தற்போதைய சூழலில் அரசு பார்வையற்றோருக்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படிங்கிறது ஓகே, குறிப்பாக பார்வையற்றோருக்கு அனைத்தையுமே நாங்கள் செய்து முடித்து விட்டோம், அவர்கள் வளமாகவும் வளர்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மாயபிம்பத்தை அரசு தரப்பிலிருந்து பல விளம்பரங்களில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்மையில் வெளியிடப்பட்ட அரசாணை நிலையின் 24க்கு பிறகு பல ஊடகங்களில் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு சில நேரங்களில் பிரேக்கிங் போடுறப்போ ஐயோ ரியலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஒரு சேனல்லாம் போட்டிருந்தாங்க. நைட் 10:30 மணிக்கெலாம் போட்டாங்க. பிரேக்கிங், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அதை பார்க்குறப்போ என்ன அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அரசாணை நிலையின் 24 அதை தொடர்பாக நிறைய பேசலாம், அதை குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு. அதற்கு முன்னதாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நாங்கள் முன்வைத்து வரக்கூடிய போராட்டம் அல்லது முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே ஏதோ எங்களுக்கு மட்டும் நீங்கள் தளர்வுகள் அளித்து விதிகளை திருத்தி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்குற மாதிரிலாம் மக்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அதே போல் ஊடகங்களும் அது போன்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, பல அரசியல் அமைப்புகளுக்கு உட்பட்டு, அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் கேட்குறோம். மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் 2016க்கு உட்பட்டு தான் நாங்கள் கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னா, முழுமையாக அரசு சொன்னதை நிறைவேற்றுங்க. அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டினை அமல்படுத்துவோம். எப்படி சொல்கிறாங்க? அவங்களா ஒன்றும் சொல்லலை. 2016 மாற்றுத்திறனாளிகள் நல சட்டத்தை முன்னிறுத்தி சொல்கிறாங்க. இப்போது நாங்களும் அதை நம்பி வாக்களிக்கிறோம். அதாவது இந்த அரசுக்கு நாங்கள் நம்பி வாக்களித்தோம். நாங்களும் ஒரு குடிமகன், இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய குடிமக்கள் அப்படிங்கிறத முதல்ல அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் மைனாரிட்டி, மேக்ரோ மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயத்தை பூசி எங்களுடைய ஒருவேளை இவர்களிடம் வாக்கு வங்கி இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அரசுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேர், ஒருத்தருக்கு ஒரு மாற்றுத்திறனாளியோட குடும்பத்தில் 10 பேர் சைட்டட் பர்சன் இருக்காங்க அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 கோடி பேர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அரசு கருத்தில் கொள்ளணும். நாங்களும் ஓரளவிற்கு வாக்கு வங்கியோடு இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் இதை இவ்வளோ உறக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா,
நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், நாங்கள் அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கட்டும், ஏதோ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டுமே, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுமக்களின் மத்தியில் ஒரு மாயபிம்பத்தை உருவாக்குறதுனால எங்களை குறித்தும் மக்களுக்கும் ஒரு தவறான புரிதல் ஏற்படுதோ அப்படிங்கிறதுனால நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். ஏறத்தாழ நாங்கள் பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்களும் அறிவீர்கள். நீங்கள் சொல்லியும் இருந்தீங்க. ஏறத்தாழ ஒரு 13 ஆண்டுகளாக, கடந்த 13 ஆண்டுகளாக ஒரே மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராடி வருகிறோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் அவருடைய அறிவுறுத்தல்ல இப்பொழுது வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரும் அமைப்பினுடைய செயலாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவருமான இந்த 2 பேரும் வந்து எங்களை வந்து டிபிஐ வளாகத்தில் சந்திச்சு அவங்க சொன்ன வாக்குறுதி என்ன அப்படின்னா, நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு தேவையான நீங்கள் நியாயமாக முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியிலும் அதை குறிப்பிட்டிருந்தாங்க. நிச்சயமா தேர்தல் வாக்குறுதியிலையும், அதாவது 4% இடஒதுக்கீடு அப்படின்னாலே முழுமையாக வந்து உள்ளடங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறதுனால சொல்றேன். தேர்தல் வாக்குறுதியில் எங்களை சந்திச்சதை பற்றி குறிப்பில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியினோட கொடுத்த கோரிக்கைகளினோட அடிப்படையில் தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை அவங்க வந்து வடிவமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆட்சி அமைத்ததற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2022 ஒரு சட்டமன்றத்தில் 2023 சட்டமன்றத்தில் துணை முதல்வர் ஒரு வினா எழுப்புறாங்க. மே மாதம் ஒரு வினாவை எழுப்புறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக கேட்குறாங்க. முதல்வர் அறிவிப்பும் கொடுக்குறாங்க. விரைவில் அதற்கான நல்ல அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா முதல்வர் சொன்னது போல மிக நல்ல அறிவிப்பாக கொடுத்தாங்க. ஜூலை 2023 ஜூலை 24 2023 மிக நல்ல அறிவிப்பாக கொடுத்தாங்க. இந்த அரசாணை என்ன அப்படின்னா, அரசாணை நிலை எண் 20 அப்படின்னு சொல்றோம். இந்த 20, 24, 151 இதற்கெல்லாம் முதல்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு அரசாணையா விளக்கிட்டு இதில் என்ன பாதகத்தை தற்போது சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த அரசாணை நிலை எண் 20 ஜூலை 24, 2023 வெளியிடப்படுது. இதை படித்த ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும், குறிப்பா பார்வை மாற்றுத்திறனாளியும் உண்மையிலேயே எல்லையில்லா ஆனந்தம் கொண்டோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா 20 அரசாணை மூலமா, ஆமா, 20 அரசாணையை படித்த பொழுது அவ்வளவு விஷயங்களை வந்து அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் சாராம்சம் சொல்லிடுறேன். அரசாணை நிலை எண் 20 என்ன சொல்றாங்கன்னா, 4% இடஒதுக்கீட்டினை முழுமையாக அமல்படுத்தப்படும். அதுவும் சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு மூலமாக நடத்தப்படும். ஏன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை போட்டிருந்தாங்க. மொத்தமாக தமிழகத்தில் உள்ள ஏறத்தாழ ஒரு 172 துறைக்கும் அதிகமாக வந்து தமிழகத்தில் அரசு மற்றும் பொதுத்துறைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதில் மொத்தமாக பணியாற்றக்கூடிய மொத்த பணியாளர்களை கணக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்த பணியாளர்கள் அப்படின்னா ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க அப்படின்னா ஒரு 48,000 பேர் வந்து மொத்தமாக மாற்றுத்திறனாளிகளையும் வந்து பணியமர்த்தி இருக்க வேண்டும். 48,000 பேரில் வந்து 1% அப்படின்னு பார்த்தா 12,000 பேர் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அதை படிக்கிறப்போ இனி வரும் நாட்களில் உண்மையிலேயே இது போன்ற மிகச்சிறப்பான அரசாணை யாராலையும் வெளியிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் நாம் நினைத்ததற்கும் மேலாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த அரசாணையில் திரும்பவும் சொல்றாங்க, 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த அரசாணையை குறித்து ஆய்வு அளிக்க இயக்குனருக்கு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய இயக்குனருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த லைன் பாருங்க, ஓராண்டிற்குள்ளாக இந்த அரசாணை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதுல சிக்கல்? அது அரசு கிட்ட, அதாவது அரசு உண்மையிலேயே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகளையும் சரி மாற்றுத்திறனாளிகளையும் எவ்வாறு ஏமாற்றி இருக்கிறார்கள், எழுத்து மூலமாக மட்டுமே, அதாவது எழுத்தை வைத்து ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த அரசாணை ஒரு மிகப்பெரிய சான்று. ஏன் அப்படின்னா, ஓராண்டு முடிவதற்கு முன்பு பல முறை தமிழக அரசு சார்பாக உள்ள எங்கள் துறையினுடைய அமைச்சர், முதல்ல நான் இதை தெளிவுபடுத்தணும், எங்கள் துறைக்கான அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படிங்கிறத முதல்ல மக்களுக்கும் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இப்போ முதல்வரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை எவ்வளவு வளமாக இருக்க வேண்டும், அந்த துறையின் கீழ் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு வளமாக இருக்க வேண்டும்
அப்படிங்கிறத அரசு வந்து கருத்தில் கொள்ளணும். இல்லை, முதலமைச்சரோட துறையின் கீழே வருவதனால கூடுதல் கவனம் பெற வேண்டும் அல்லவா? அது கவனம் பெறலையானா? நிச்சயமாக நாங்கள் பெறவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு சிக்கல் இதில் இருக்கு. முதல்வரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த துறையில் வந்து துறையில் உள்ள சிக்கல்களை குறித்து இப்போ இயக்குனர் எங்களுக்கு வந்து பிரச்சனைனா செயலரை சந்தித்து சொல்லலாம். செயலர் பிரச்சனைனா நாங்கள் வந்து துறையினுடைய அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம். இப்போ இயக்குனர் செயலர் இந்த இருவரையுமே சந்திக்கிறதுக்கு ஏறத்தாழ 2 மாத காலம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சீரியஸான இஷ்யூ குறித்து முக்கியமான விஷயத்தை குறித்து நான் பேச வேண்டியிருக்கு. இப்போ பேசணும் அப்படின்னா நான் வந்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் போடணும். ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் போட்டால் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எனக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து போய் அங்கே சும்மா உட்காந்து பேசுறதுக்காக அவங்க கிட்ட அனுமதி கேட்கணும். இந்த அனுமதி எப்போ முயற்சி பண்ணீங்க? எப்போ? பல முறை நாங்கள் வந்து இந்த அரசாணை 20 தொடர்பாக பேசுவதற்காகவும் முயற்சி பண்ணி அரசாணை 20 தொடர்பாகவும் பேச முயற்சி பண்ணியிருக்கோம். அரசாணை 151 தொடர்பாகவும் பேச முயற்சி பண்ணியிருக்கோம். அரசாணை 24 தொடர்பாகவும் பேச முயற்சி பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து பல முக்கிய சிக்கல்களை குறித்து பேசுவதற்காக பல முறை முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் 1 மாதத்திற்கு பிறகு இயக்குனர் அனுமதி, இது தற்போது வரை செயலருக்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்கக்கூட இல்லை. எங்கள் துறையினுடைய செயலரை சந்திக்கிறதுக்கான அனுமதி கூட கிடைக்கல. அப்படின்னா இப்போ இந்த இருவரையும் சந்திக்க முடியலன்னா அமைச்சரை சந்தித்து நாங்கள் வந்து முறையீடு பண்ணணும். அமைச்சரும் முதல்வர் அப்படிங்கிறதுனால அவரையும் சந்திக்க முடியல அப்படின்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகளை அல்லது பார்வையற்றோருக்கான பிரச்சனைகளை யாரிடம் சொல்லுவது? இல்லை, இப்போ உங்க சந்திப்பு எதற்காக சந்தித்து என்ன பேச வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்கள்? அரசாணை நிலையின் 20 ஏன் நீங்கள் ரத்து செய்தீர்கள்? ரத்து செய்ததற்கான ஏதேனும் ஒரு எழுத்துப்பூர்வமான மாற்று அரசாணை இருக்கா? இந்த ஜியோவை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டோங்க, இந்த காரணங்களால் கேன்சல் பண்ணுறோம். அரசே வெளியிடக்கூடிய ஒரு அரசாணையை, மாண்புமிகு தமிழக முதல்வரோட நேரடி வழிகாட்டுதலில் வெளியிடக்கூடிய அரசாணையை எவ்வாறு ரத்து செய்ய இயலும்? அதற்கு ரத்து செய்வதற்கு யார் வந்து என்ன சிக்கலால் ரத்து பண்ணாங்க? அந்த மாதிரியான ஒரு சில வினாக்களை கேட்க வேண்டும். அதே போல இப்போ அரசாணை நிலையின் 24 உள்ள சிக்கல்களை அவர்களுக்கு நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வந்து சந்திப்பை நிகழ்த்தலாம் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். அதை தொடர்ந்து நிறைய பணி வாய்ப்புகள் தொடர்பாக பேச வேண்டியிருந்தது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கிறதுனால அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அதனால் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. அண்மையில் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக அரசாணை நிலையின் 24 உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தின் போது கூட இயக்குனரை சந்தித்தோம். அந்த இயக்குனரோடு நடைபெற்ற சந்திப்பு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இயக்குனர் சந்திச்சிங்க, ஆனா அது சந்தித்து திருப்திகரமாக இல்லை. என்ன சந்திச்ச உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்களா? நிச்சயமாக பகிர்ந்து கொண்டோம். அரசு எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பகிர்ந்து கொண்டோம். திருப்திகரமா இல்லைன்னு சொன்னீங்களே, சொல்லிட்டோம். அரசு செய்தி குறிப்பில் வெளியிட்ட 4% இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் அளித்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், எதையுமே நிறைவேற்றவில்லையே. நிறைவேற்றாமல் ஏன் அவசர கதியில் இது போன்ற ஒரு அரசாணையை வெளியிட்டீங்கன்னு கேட்குறப்பெல்லாம் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் தரோம். வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது வந்து பணிபுரியக்கூடியவங்களுக்கு சார். முதல்ல வெயிட்டேஜ் மார்க்கால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத இந்த துறை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிஎன்டியில் பணிபுரியறவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறேன்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? எந்த வேலையுமே செய்யாதவனுக்கு வேலையை கொடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ எம்ஏ, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் படித்து முடிச்ச எங்களுக்கு எந்த விதமான பயனும் இந்த அரசாணையின் மூலம் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போது அரசாணை நிலையின் 20க்கு திருப்பி வருவோம். இந்த அரசாணை நிலையின் 20 போடப்பட்ட பிறகு அரசினுடைய கவனத்திற்கு பல முறை நாங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அரசு எங்களுக்கு இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த அரசாணை நிலையின் 20 எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அதாவது ஓராண்டை கடந்து பல மாதங்களை தற்போது வரை கடந்துச்சு. ஜூலை 2023 அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஏறத்தாழ 2 ஆண்டுகளை கடந்து இப்போ சிங்காரவேலன், நீங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய சிக்கல்கள் இருக்கு. எங்களுக்கு எந்த விதத்திலும் இது வந்து பூர்த்தியாகவில்லை அப்படின்னு சொல்றீங்க. அரசாணையின் 20 தான் இல்லையா? 24. இப்போ அரசாங்கமும் ஒரு அரசாணையை வெளியிடுவதற்கு முன்னால் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களிடம் கருத்து கேட்டுதானே அந்த அரசாணை வெளியிடப்படும். அதுதானே பொதுவாக அப்படிதானே புரிதல் இருக்கு. நிச்சயமா. இப்போ நீங்க இவ்வளவு சுணக்கங்கள் அது இருக்குதுன்னு சொல்லும்போது எந்த அடிப்படையில் அந்த அரசாணை வெளியிட்டு இருக்க முடியும்னு கேட்குறேன். ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த துறையை பொறுத்த வரைக்கும், மாற்றுத்திறனாளி நலத்துறையை பொறுத்த வரைக்கும்
நேரடியாக அவர்களே முடிவெடுத்துறாங்க. நாங்கள் பல ஆண்டுகளாக அந்த அவர்களே குறிப்பிட்டது யாரா இருக்கும்? இயக்குனர், செயலர், இந்த இருவர் மட்டுமே ஒட்டுமொத்தமாக அவர்கள் மட்டுமே முடிவெடுத்துறாங்க. அப்ப அந்த இயக்குனர் செயலருமே எந்த விதமான புரிதலுமின்றி அப்படி ஒரு அரசாணை வெளியிட்டு விட முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு புரியல, நீங்க சொல்ல வரது ஷார்ப்பா எனக்கு புரியல. அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய பார்வையில் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசிடம் நாங்கள் நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் இவ்வளோலாம் செஞ்சுட்டு இருக்கோம், அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து அரசு பல அந்த நல்ல பேரே வராது. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த நல்ல பேரே அவர்களுக்கு வராது. அப்படி எப்படி அதை பண்றாங்க? நல்ல பேர் அதாவது இதை வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இது ஏதோ பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அரசாணை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க விளம்பரங்கள் மூலமாக. ஆனால் யதார்த்த உண்மை அது அல்ல. அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனைத்தையும் செய்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த 24 குறித்து எவ்வளவு நியூஸ் நீங்களே பார்த்துருக்கலாம் சார், எவ்வளவு செய்திகள் நீங்களே போட்டிருக்கலாம். அதாவது ஏதோ இடஒதுக்கீடு 4% ரிசர்வேஷனு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் யதார்த்த உண்மை அதுவல்ல. இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அரசாணையின் மூலம் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதாவது எந்த பயனுமே இல்லைன்னு எந்த புள்ளியில சொல்றீங்க? நிச்சயமா சார், இப்போ ஜிஓ 20 அப்படிங்கிறது ஒரு பணி வாய்ப்புக்கான ஒரு ஜிஓ. 151 அப்படிங்கிறது 2008 முத்தமிழறிஞர் கலைஞரால வழங்கப்பட்ட ஒரு ஜிஓ. அது என்ன சொல்றாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல கன்சல்டேட் பேவ்ல, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியறவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கான ஒரு ஜிஓ. இந்த 2 ஜிஓவையுமே ரத்து பண்ணிட்டு ஜிஓ 24ன்னு ஒன்று போடுறேன் அப்படின்றாங்க சார். எப்படி சார் ஒரு ஜிஓவை 2 அரசாணைகளை வெளியிட்ட அரசாங்கம் அதை ரத்து செய்து எந்த பயனுமே இல்லாத ஒரு அரசாணை எப்படி வெளியிட முடியும்? ஏன் ரத்து செய்கிறார்கள்? அதற்கான கேள்வியை நிச்சயமா இயக்குனரும் செயலரிடமும் நம்ம முன்வைக்கணும்ன்றது நாங்களும் முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது அவர்களால் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. என்னன்னா தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த அரசாணை என்னாச்சுன்னு சொல்லி தொடர்ந்து பல தகவல் அறியும் உரிமை விண்ணப்பங்கள் நாங்கள் கோரிக்கிட்டு இருக்கோம். அப்போ துறை ஒரு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. இந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம, எந்த புரிதலும் இல்லாம, நீங்க சொன்னது சரியான ஒரு விஷயம். ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு முன்பு அல்லது ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு உரிய சமூகத்தை சார்ந்த பிரிவினரிடம் நீங்க இதனால என்ன பயன் இருக்கு, இதனால என்ன டிமெரிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது வழக்கம். ஆனால் இங்க அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் பயனாளர்களை அவர்கள் கலந்து பேசுவது கிடையாது. பயனாளர்களினுடைய பிரதிநிதிகளிடம் அவர்கள் பேசுவது கிடையாது. பயனாளர்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது உங்களை போன்ற சங்கங்கள் அல்லது உங்க சங்கத்தை அழைத்து பேசியிருக்க வேண்டும், கருத்து கேட்டு இருக்க வேண்டும். எங்கள் சங்கத்தை மட்டுமல்லாமல் பல சங்கங்கள் இருக்கு மாற்றுத்திறனாளிகள். ஆனா ஒரு சங்கத்தையும் கூப்பிட்டு கேட்கலன்னு உறுதியா தெரியுமா? எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் பார்வையற்றோர் பார்வையற்றோர் தான் இதில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால பார்வையற்றோர் தொடர்புடைய எந்த சங்கங்களிடமும் அவர்கள் கருத்து கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. அல்லது மாறாக வேறு சங்கங்களிடம் கேட்டு இருக்கிறார்கள். இதர மாற்றுத்திறனாளிகளோடு கட்டாயமா பேசியிருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு சவால் இருக்கு. சிஎன்டில அப்படியான நடைமுறை இருந்ததா இல்ல இந்த அரசாங்கம் அதை பின்பற்றவில்லையா? சிங்காரவன் அப்படி ஒரு கருத்து கேட்பது, கலந்துரையாடுவது, அதாவது பயனாளர்களின் கருத்துக்களை கேட்பது, கலந்துரையாடுவது போன்ற நடைமுறைகள் இருந்ததா இல்லவே இல்லையா? இல்லை இந்த அரசாங்கம் அதை பின்பற்ற கட்டாயமாக அடிப்படையில் எல்லா அரசாங்கமுமே பண்ணிட்டு இருக்க விஷயம்தான், பண்ணக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் இருக்க சவால்களை குறித்தும் அதில் இருக்க என்னென்ன மாதிரி சேலஞ்சஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அதை பேச வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. இயல்பானது, இயற்கையானதுன்னு சொல்றீங்க. இது பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இவர்கள் இப்போ 4.5 ஆண்டு காலமாகவே எந்த திட்டத்தை குறித்தும், நான் தெளிவாக சொல்றேன், 4.5 ஆண்டு காலங்களாக எந்த திட்டத்தை குறித்தோ எந்த அரசாணையை குறித்தோ எதையுமே பேசுறது கிடையாது. நாங்கன்னா பல முறை பேச்சுவார்த்தையில் போறப்ப சொல்றோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்கன்னா தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசுங்க. ஏன்னா பயனாளர்கள் நாங்க தான். பெனிஃபிஷரிஸ்க்கான அந்த டெசிஷன் இல்லை, பெனிஃபிஷரிஸோட சஜஷன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த நிறைவேற்ற முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்ற ஆண்டு இதே நவம்பர் மாதம்னாலே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சாப மாதம் போல இந்த அரசை பொறுத்த வரைக்கும். இதே நவம்பர் மாதம் சென்ற ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாணை நிலையம் 21ன்னு ஒன்று போட்டாங்க. இந்த 21ஓட சாராம்சம் என்னன்னா, எந்த படிப்பையும் படிக்காதவங்களுக்கு புத்தக கட்டுனர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. பூவிருந்தவள்ளி அரசு பார்வையற்றோருக்கான மேல்நிலை பள்ளியில் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த அரசாணையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். தொடர்ந்து பல போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தோம். அப்போ வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த அரசாணை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அரசாணையை வெளியிடுவதும் அந்த அரசாணையை திரும்ப பெறுவதுமே வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அதாவது பயனளிக்கக்கூடிய அரசாணையை விரைவாக ரத்து செஞ்சிடுறாங்க. எந்த பயனுமே இல்லாத அரசாணையை வந்து நாங்கள் என்ன போராடினாலும் சரி, அந்த போராட்டம்லாம் அவங்க வந்து அது கண்டுக்கிறதே கிடையாது. அதை வந்து தொடர்ந்து அவங்களை கிடப்பில் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே தான் வந்து எங்கள் துறையினோட இயக்குனரும் செயலரும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஒருவேளை இது எல்லாம் பார்த்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அழைத்து பேசினால் நிச்சயமாக தீர்வு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படின்னா, இன்னமும் நம்ம அந்த அரசாணை 20 குறித்து முழுமையாக முடிக்கல, 151 குறித்து முழுமையாக முடிக்கல, 24 குறித்து முடிக்கல. ஸோ இந்த 20 வந்து நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடறோம். 20 பொறுத்த வரைக்கும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி 12 முதல் 27 வரை மிகப்பெரிய போராட்டத்தை எங்கள் சங்கம் முன்னெடுத்தது. மிகப்பெரிய ஒடுக்குமுறையையும் எங்கள் துறையின் மூலம் காவல்துறையை வைத்து மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். எங்கள் துறையினுடைய இயக்குனர் சென்ற ஆண்டு பிப்ரவரி 12 முதல் 27 வரைக்கும் நடத்தினோம். நிறைய விஷயங்கள் அந்த போராட்டத்தை குறித்தெல்லாம் பேசணும்னு நிறைய பேசலாம். ஏன்னா வல்லக்கோட்டை கூட்ரோடு, அதாவது இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி போனோம்னா பெங்களூர் ஹைவேல வரும் வல்லக்கோட்டை கூட்ரோடு. அங்கே வந்து விடியற் காலை 3 மணிக்கு கூட்டு போய் விட்டது. அதே போல் நிறைய ஒடுக்குமுறைகளை வந்து காவல்துறையை வச்சு கட்டவிழ்த்து விட்டாங்க. 4 பேர் வந்து காலவரையறையற்ற உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஏறத்தாழ 17 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசணும். அரசாணை 20 தொடர்பாக 151, 24 தொடர்பாக பேசணும். 20 தொடர்பாக நீங்கள் பேசினீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள் திரு சிங்காரவேல். அதுதான் சார், பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது பல விஷயங்களை வந்து அரசு வந்து அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பல விஷயங்களை வந்து திட்டமிட்டார்கள். ஆனால் நாங்கள் வந்து அது மிக கடுமையாக போராடினோம். அந்த போராட்டத்தின் போது எங்களை 2 முறை வந்து சமூக நல கோரிக்கைகள் முன் வச்சு போராடி அந்த போராட்டம் அரசாணை 20 உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வினை நடத்த வேண்டும். கல்லூரிகளில் பயிலக்கூடிய அனைத்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தோம். இந்த போராட்டத்தை ஒடுக்க பல நடைமுறைகளை அல்லது பல விஷயங்களை, ஏன்னா விடுதி மாணவர்களையெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது விடியற் காலையில் 4:30 மணிக்கு வந்து கைது பண்ணாங்க. கேட்டால் ப்ரிவென்ட்லி அரெஸ்ட் அப்படின்றாங்க. மாணவர்களா அல்லது வந்து சமூக விரோதிகளா அப்படிங்கிற பார்வையில் வந்து அரசிடம் வந்து நாங்களே பல கேள்விகளை வந்து முன்வைத்தோம். ஒரு வியாபாரம் பண்ண போகிறவங்க, அந்த போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. வியாபாரம் பண்ண போகிறவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா தரப்பை சார்ந்த பார்வையற்றோர்னு கையில் வாக்கிங் ஸ்ட்ரீக்கு பார்த்து நடக்கிற எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணாதது வந்து அதுதான் வந்து அந்த போராட்டத்தினுடைய வெற்றி நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் சொன்ன விஷயத்தை நிறைவேற்ற கோரி நாங்கள் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சமூகத்திற்கான உங்களால் அந்த சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் காவல்துறையை வைத்து நீங்கள் வந்து அடக்குமுறை செய்தது மிக கண்டனத்துக்குரியது. நாங்கள்லாம் அதுக்கு கண்டனமும் தெரிவித்தோம். எங்களை வந்து 2 முறை வந்து மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அம்மையார் வந்து சந்திச்சு பேசினாங்க. ஒரு முறை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கே வந்து எங்களுடைய உண்ணாவிரதம் இருக்கவங்கள வந்து பார்த்து பேசினாங்க. அம்மாவும் சொன்னாங்க, தம்பிங்க வச்சிருக்க கோரிக்கைகள்லாம் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான், அதை வந்து செய்ய கொஞ்சம் கால அவகாசமாகும், ஆனால் நியாயமான கோரிக்கைகள் அப்படிங்கிறத அவங்களும் ஒத்துக்கிட்டு தான் போனாங்க. அவங்களும் முதல்வரோட வழிகாட்டுதலில் தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. 27ஆம் தேதி அரசு நியாயமான கோரிக்கைகள் தான் என்று துறை சார்ந்த அமைச்சர் ஏற்றுக்கொண்டு விட்டார். நிச்சயமாக. ஆனால் அப்படியே இருக்குது. நிச்சயமாக தற்போது வரைக்கும் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டு புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. அதாவது எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து தொடங்குறேன், அந்த முதல்லேருந்து தொடங்குறன்ற விஷயம் கூட உண்மையிலேயே ஏதாவது ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் காப்பி ஒன்று கொடுக்குறாங்க. அரசு செய்தி
அறிக்கையிலிருந்து செய்தி குறிப்பிலிருந்து வெளியிடுறாங்க. என்னன்ட்டுனா, நீங்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், விரைவாக வந்து சிறப்பு ஆட்சேர்ப்பு நடத்தப்படும். சிறப்பு நாங்கள் சொன்ன அந்த 5 கோரிக்கையுமே ஒத்துக்கிட்டு செய்தி அறிக்கை வெளியிட்டாங்க. நாங்களும் போராட்டத்தை வந்து திரும்ப பெற்றுட்டோம். திருப்பி ஒரு ஒரு 1 மாத அளவு ஓராண்டு அளவுக்கு திருப்பி கால அவகாசம் கொடுத்தோம் அரசுக்கு. சரி, கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் மீண்டும் கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. திரும்பி வந்து சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நிதிநிலை அறிக்கையின் போது கூட, அதில் கூட வந்து ஏப்ரல் மாதம் கூட வந்து நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை கட்டமைத்திருந்தோம். அந்த போராட்டத்தின் போது கூட அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க, நடைபெற்றுக்கிட்டு இருக்க நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் போதே முதல்வரினுடைய ஒப்புதலை பெற்று சிறப்பு தேர்வு நடத்துவோம் அப்படின்னு சொன்ன அரசு தற்போது உங்களுக்கு எதுவுமே இல்லை, புதுசாக ஒரு ஜிஓ போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அல்லது போட்ட ஜிஓலையாச்சும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? அந்த ஜிஓலையும் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. எல்லாருமே பிரேக்கிங் போட்டு இடஒதுக்கீடுன்னு போடுறதெல்லாம் வந்து 2016 வந்து மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டத்திலேயே வந்து சொன்ன விஷயங்கள் தான். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சுட்டி காட்டுகிற தமிழக அரசு இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பார்வையற்றோரை பணியமர்த்த வேண்டும்ங்கிற தீர்ப்பை மட்டும் ஏன் வந்து பின்பற்றலை? இப்போ தீர்ப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை எடுத்துக்கிறாங்க, சாதகமற்ற தீர்ப்புகளை பணி வாய்ப்பு கொடுக்கணுங்கிற தீர்ப்புகளை நிராகரிக்கிறாங்க. இன்னைக்கு பார்வையற்றோருக்கு பணி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் ஏதோ படிக்காம அல்லது எந்த விதமான தகுதிகளும் அல்லாமல் பணி வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. எல்லாருமே யூஜிசி நெட்டு, டிஇடி டெட்டு, பிஹெச்டி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் வந்து பணி வாய்ப்பை கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் உங்களுக்கு பணி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி முழுமையாக தமிழக அரசு இன்னைக்கு பார்வையற்றோரை ஒரு புறக்கணித்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த 24 அரசாணை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள துறைகளில் பணியாற்றக்கூடிய சிஎன்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிஎன்டினா அலுவலக உதவியாளர்களே, கிளரிக்கல் ஒர்க்கு. இப்போ அலுவலக உதவியாளர்களும் கிளரிக்கல் ஒர்க்கும் பார்வையற்றோருக்கு கொடுக்க மாட்டாங்க, பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கன்சால்டேட், அதாவது தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணி நியமனமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா எழுத்து பணிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால புறக்கணிப்பாங்க. நாங்கள் என்ன தான் கணினியில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் கணினிக்கான அந்த உட்கட்டமைப்பு வந்து அந்த துறையில் இருக்காது. அதனால் ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்தவே மாட்டாங்க. அப்படி இருக்க சூழலில் சிஎன்டியில் பணிபுரிகிற 1077 பேர் பணிபுரிறதா சொல்கிறாங்க. 1077 பேருக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ பல ஆயிரம் பேர் வந்து இங்கே வந்து படித்து முடிச்சுட்டு பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க எங்களுடைய வாழ்க்கையை எப்போ கேள்விக்குறியாக்கியிருக்கே தமிழக அரசு. அதனால தான் இந்த அரசாணை நிலையம் 24 உடனடியாக ரத்து பண்ணுங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க, அரசாணை 20 நடைமுறைப்படுத்துங்க, அரசாணை நிலையம் 151 நடைமுறைப்படுத்துங்க. கலைஞர் வழியில் ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து தமிழகத்தினுடைய காவலர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவலர்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் வெளியிட்ட, அவரால் பார்த்து உருவாக்கி வெளியிடப்பட்ட ஒரு அரசாணை 151 ரத்து பண்ணுறாங்க. இப்போது 2010 மாற்றுத்திறனாளிகள் 2010 வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னு அந்த அரசாணை 151 என்ன சொல்லுது சிங்காரவேல்? 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில், அதாவது ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேல். 2 ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னா எல்லாருமே வருவாங்க. இப்போது கெஸ்ட் லெக்சரர் வருவாங்க, தற்காலிக, அதாவது பள்ளிகளில் ஆசிரியர்கள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. மியூசிக் டீச்சர்ஸ், இசை ஆசிரியர்கள் வருவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வர ஒரு அரசாணையை வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அரசாணையை ரத்து பண்றோன்றாங்க. அது கலைஞரால் கொண்டு வரப்பட்ட அரசாணை. கலைஞரால் அவர் பார்த்து உருவாக்கப்பட்ட அரசாணையை ரத்து பண்றாங்க. இவர்களே சட்டமன்றத்தில் பேசின தளபதி அவர்களால் அன்போடு அழைக்கப்படுற, எல்லாராலையும் அழைக்கப்படுற, தளபதின்னு சொல்லி அழைக்கப்படுற முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து பண்றோம்னு சொல்றாங்க. எப்படி முடியும்னு எனக்கு புரியல. 151 ரத்து பண்றோம், 20 ரத்து பண்றோம், ஒன்றும் இல்லாத 24 வச்சுக்கோன்னு சொன்னா எவ்வாறு வைத்து கொள்ள முடியும்? அதனால் என்ன பயன்? அல்லது நாங்கள் சொல்வது ஒண்ணுதான், இந்த அரசாணையால எங்கள் துறையினுடைய அமைச்சர் வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும், இந்த அரசாணையால இந்த பயன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணும்ல. ஒரு விஷயத்த
ஒரு உருவாக்குறாங்க, ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கொண்டு வராங்கன்னா இந்த இதனால இவ்வளோ பயன் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? மற்ற திட்டங்களுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்களா இல்லையா? பல பல உயர் 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 அமைச்சர்கள் பேசுகிறாங்க, செயலாளர்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்கல்ல. ஏன் இந்த அரசாணையை பற்றி பேசல? ஏன்னா யதார்த்தம் அவர்களுக்கே தெரியும், இந்த அரசாணை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. என்னதான் சொல்கிறது அந்த அரசாணை 24? அதுதான் 1077 பேருக்கு வந்து 3 ஆண்டுகள் அவர்கள் சிஎன்டி மட்டும் சிஎன்டியில் ஒர்க் பண்றவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஆனா அதுல சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமா சாத்தியம் இல்லை. அந்த அரசாணையை முடிச்சிடுறேன். சிஎன்டியில் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த 3 ஆண்டுகள்ல அவங்களுக்கு தேர்வு நடக்குமா, அந்த தேர்வுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுப்போன்றாங்க. என்ன ஒரு சவால்னா, சிஎன்டிக்கு எப்போ தேர்வு நடக்கும்னு தெரியாது. 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அதை வந்து கால அளவு கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆண்டுகளுக்கான தேர்வு தொடர்பாக எந்த அறிவிப்புமே கொடுக்கல. சிஎன்டியில் பார்வையற்றோரே இல்லைன்னு நான் சொல்கிறோம், ஆனால் 41 பேர் இருக்காங்கன்னு துறை சொல்லுது. அந்த 41 பேர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் எதற்கும் இந்த அரசாணை பயனில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என்னுடைய கேள்வி அல்லது எங்களுடைய கேள்வி எல்லாமே என்னன்னா, இது எல்லாமே முதல்வருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? ஏன்னா அவர் தான் எங்களுடைய துறையோட அமைச்சர். நான் ஒரு பார்வையற்ற சமூகத்தினுடைய அந்த துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியுமா? நடந்திருக்கலாம், அல்லது அவருக்கு தெரிந்தும் நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா 2024 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற போராட்டத்தை குறித்து கூட எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டப்ப கூட அதை வந்து மௌனமாக தான் கடந்து போனார் முதல்வர். இப்போ ஒரு சமூகம் போராடிட்டு இருக்கு, உங்களுடைய துறையின் கீழே இருக்க ஒரு சமூகம் போராடிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அழைத்து பேச வேண்டும். நீங்க செய்யறீங்க இல்லை, அல்லது என்னால் செய்ய முடியாதுன்னாச்சும் சொல்லிடலாம். நீங்கள் எங்களை சந்திக்கவே உங்களால் முடியலன்னா எதற்கு எங்களுடைய துறையோட அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வினாவை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனதளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு நிச்சயமாக சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து பொறுப்பேற்ற உடனே நிச்சயமாக நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா 2006 11 இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தது. அவர் தான் இப்போ துணை முதல்வராக 2009 பொறுப்பேற்கிறாருன்னு நினைக்கிறேன், ஏற்றாரு. இவரே 2011 ஒரு 100 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காரு. 2008 ஒரு 200 பணியிடங்கள், 2011 ஒரு 270 பணியிடங்கள் பார்வையற்றோருக்கு மட்டும் நான் சொல்றேன் இந்த டேட்டா. இவ்வளவு சிறப்பாக, ஏன்னா தந்தை வழியில தான் ஆட்சி நடக்கும், ஏன்னா அவரை தான் ரோல் மாடலை எடுத்து ஆட்சி நடத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு சிறப்பு தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு, ஸ்பெஷல் டிரைவ் நடத்துறதுல என்ன சவால் அரசுக்கு ஏற்பட்ட போது, ஏன் தயக்கம், ஏன் பார்வையற்றோரை மட்டும் புறக்கணிக்கக்கூடிய சூழல் இந்த அரசு கடைபிடிக்கிறது? அதனால உடனடியாக இந்த அரசாணை நிலை எண் 24 ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்துவிட்டு உடனடியாக அரசாணை நிலை எண் 20 151 நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அரசு சொன்னதான் நடைமுறைப்படுத்த சொல்றோம், நாங்கள் எதையும் புதிதாக கேட்கவில்லை. கடந்த ஆட்சி காலங்களில் இதே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி காலங்களில் ரொம்ப சாதகமாக நிறையா விஷயங்களை முன்னெடுத்தார்கள் அப்படின்னு நீங்களே குறிப்பிட்றீங்க. அந்த எதிர்பார்ப்போடு தான் 21 ஆட்சி கட்டளில் அமர்ந்த போதும் எங்களுக்கு நிறைய பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க. மாறா ரத்து செய்ததை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சிங்காரவேலன்? நிச்சயமா ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு கோட் பண்ணணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கிறப்போ நமது வாழ்க்கை கட்டாயமாக சோலைவனமாக இருக்கும், இதற்கப்புறம் பூஞ்சோலையாக நமது வாழ்க்கை மணக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 4.5 ஆண்டு காலங்களாக ஒவ்வொரு நாளும் நரக வேதனை, பாலைவனமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, நகர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, ஏறத்தாழ நான் 2012 பிஎட் முடிக்கிறேன். இப்போ 13 ஆமாம் 13 ஆண்டுகள் கழிந்துருச்சு. ஸோ எனக்கு வயசு தான் ஆவதே தவிர என்னுடைய வாழ்க்கை மிகவும் நலிவடைந்த கீழ்நிலைக்கு தான் சென்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நான் படிக்காமையோ அல்லது எனக்கு குவாலிஃபைடு இல்லாமையோ நீங்கள் எனக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கேட்டால் தவறு. எனக்கு என்னன்னா ரிசர்வேஷன், முதல்ல இதையே மக்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஏதோ உள்ளிட ஒதுக்கீடு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உள்ளிட ஒதுக்கீடு இல்லை,
1% அப்படிங்க 4%ல 1% சொல்றோம். 4% அப்படிங்கிறது அரசால், மத்திய அரசால், அதாவது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக இயற்றப்பட்டு மத்திய அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசுல இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை ஒத்துக்கிட்டு 2016ல நம்ம தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ அதை தான் நீங்க சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றோம் 4% உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி. இப்போ அதை ஏன் கொடுக்க முடியல? நீங்க சொன்னதே இங்க மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டத்தையும் தூர போட்டீங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதியும் தூர போட்டீங்க, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் தூர போட்டீங்க, எல்லாத்தையுமே தூர போட்டீங்க. இன்னைக்கு 24ல சொல்றாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு இணங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் நாங்க சொல்றோம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க கன்சல்டேட் பேலையும் ரெகுலரைஸ்லையும் விஷுவலி சேலஞ்சில் பிளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளோ பேரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு ஒரு நிறுவனம் தொடங்கினா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும். 50 பேர்னா 25 பேருக்கு அப்புறம் போனால் ஒரு பார்வையற்றோர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை நிறுவனங்களில் அல்லது எத்தனை அரசு துறைகளில் இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? எதுவுமே இல்லை. இதை நியாயமான முறையில் போராட்டம் மூலமாக கேட்டால் அரசு ஒடுக்குறாங்க. அதனால் அரசாணை எண் 24 தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. இப்போ இந்த டெட்டு தேர்வு தொடர்பாக கூட நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. அண்டை மாநிலங்களில் ஒரு மதிப்பெண்கள் நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது, நம் மாநிலத்தில் அது வேறாக இருக்கிறது என்று. டெட் நோட்டிஃபிகேஷன் 2012ல் வந்த பிறந்தே எங்களுடைய சங்கம் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா 60 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படிங்கிறத பல முறை நாங்கள் கோரிக்கையாக முன்வச்சிட்டு இருந்தோம். பல மாநிலங்கள் ஏற்கனவே ஆந்திராவில் 40% மதிப்பெண் பெற்றாலே தேர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு கூட நான் எந்த பிரிவையும் குறை சொல்லவில்லை, ஆனால் கொடுத்துருக்கிற அந்த விளக்கை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் இந்த ஒரு முறை மட்டும் 60 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம் நிச்சயமாக. ஏன்னா அவங்க நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுனால தமிழக அரசு முன்னெடுத்திருக்காங்க. அதனால் அதற்கு நாங்கள் ஏன் அவர்களுக்கு கொடுத்தீர்கள், ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லைன்னு நான் கேட்கல. நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நிச்சயமாக அந்த பிரிவை விட மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளிகள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளிலேயே பார்வை மாற்றுத்திறனாளிகள் மிகவும் கடுமையான ஒரு சூழலையும் சவாலையும் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஆந்திராவில் பின்பற்றுவதை போல 60 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி அப்படிங்கிறத தமிழகத்திலையும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல முறை நாங்கள் கோரிக்கையாக முன் வச்சிட்ருக்கோம். இப்போது ஒரு சவாலும் வந்துருச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே அவர்களால் பணி தொடர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போது தமிழக அரசும் அதற்காக மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அதற்கும் நாங்கள் எங்களுடைய சங்கம் சார்பாகவும் சரி, தமிழ்நாடு பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் சரி கோரிக்கை முன் வச்சிட்ருக்கோம். என்ன கேட்குறோம் அப்படின்னா, பார்வையற்றோர் படிக்கிறதுல பல்வேறு சவால்கள் இருக்குது, எங்களுக்கு முழுமையாக விலக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. ஏன்னா முழுமையாக விலக்கு கேட்கவும் விரும்பலை. ஆனால் 60 மதிப்பெண் அப்படிங்கிற விஷயத்த கொடுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து பார்வையற்றோருக்குமே, அவங்க ஆசிரியராக பணிபுரிஞ்சாலும் சரி அல்லது இனி வரும் நாட்களில் பணிக்கு தகுதி பெறதுக்காக எழுதினாலும் சரி, அவர்களுக்கு எல்லாருக்குமே 60 மதிப்பெண் அப்படிங்கிறத கொடுங்க. தற்போது ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவர்களுடைய பாடத்திலேயே நீங்கள் வினா கேளுங்க முழுமையாக. இப்போ தமிழ் எடுக்கிறாங்கன்னா திடீர்னு இங்கிலீஷும் சைக்காலஜியும் சோஷியலும் கொடுத்தா கொஞ்சம் சிரமம். ஏன்னா நீங்கள் கொடுக்கறது 1 மாதம் தான், 2 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஒரு 45-46 வயசு ஆயிருக்கும் அவங்களுக்குமே. இப்போ அவர்கள் பாடத்தில் மட்டுமே நீங்கள் வினாக்களை வைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் அரசுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நேற்று சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த அறிவிப்பை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இயக்குனர் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கலாம்னு திட்டமிட்டிருக்கோம் சார். இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. ஒரு தரப்பினர் இது மிக சரிதான், ஆசிரியர்களோட தகுதி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் தங்கள் திறமையாளர்களாகவே தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. மறுபுறத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு மிகுந்த மன உளைச்சலுக்கு அவர்களை ஆளாக்குகிறது என்ற
கருத்துக்கள் தொடர்கிறது. இதை எப்படி பார்க்கலாம் சிங்காரவேலன்? இல்லை, நிச்சயமா ஆசிரியர் தகுதி தேர்வு வேணும் வேண்டாம் அப்படின்னா இப்போ அரசு கொண்டு வந்துட்டாங்க. உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி அவர்களுக்கு எந்த மாதிரியாக தேர்வினை வந்து நடத்தலாம். இப்போ திடீர்னு வந்து ஒரு அறிவியல் பாடத்தில் இருக்கவங்களுக்கு வந்து தமிழ் வந்து தமிழையும் சமூக அறிவியலையும் கொடுத்தா சிரமப்படுவாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த பாடத்தை ஒட்டியே நீங்கள் 150 வினாக்களை கேட்டால் அவர்கள் வந்து விடையளிக்க எளிமையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய பார்வையாக பார்க்குறோம். தேர்வு நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அந்த தேர்வை வந்து அனைவருக்கும் நடத்துகிறப்போ அந்தந்த பாடங்களை ஒட்டி நீங்கள் நடத்தலாம். அது வந்து தமிழக அரசு வந்து கொள்கை முடிவு எடுக்கலாம். எவ்வளவோ விஷயங்களுக்கு அரசினுடைய கொள்கை முடிவுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில திருத்தங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் குறை ஏற்பட போகிறதில்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த போகிறோன்றதை அறிவிச்சிட்டாங்க. அதாவது இது வந்து ஒருவேளை அடுத்த ஆண்டுக்கு வந்து நடத்தலாமா வேண்டாமான்னு அரசு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் நடத்த வேண்டாங்கன்னு சொல்லிடலாம். பட் இப்போ நடைபெற போதுன்னு உறுதியானதுக்கப்புறம் இந்த தேர்வினை எப்படி மாற்றி நடத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு வேணால் நம்ம பார்க்குறப்போ அவர்களுடைய அந்த பாடம் இப்போ தமிழ்னா தமிழுக்குள்ளாரையே ஒரு 150 வினாக்களை கேட்டு அவர்களை வந்து பணியை வந்து தொடர்றதுக்கு வழி பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ நீங்கள் இந்த அரசாணையாகட்டும் அல்லது இந்த டெட் தொடர்பான கோரிக்கைகள், இந்த அரசாங்கம் ஏறக்குறைய இன்னொரு 6 மாதங்களில் அடுத்த தேர்தல் 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி போயிட்டுருக்கு. இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய அரசாணை உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். டிசம்பர் 3 எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு சொசைட்டிக்கு ஒவ்வொரு டே வரும். சர்வதேச பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினம். உண்மையிலேயே அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், முகம் பூரிப்பாக இருக்கும். ஆனால் சர்வதேச பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களும் சரி அரசும் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக எந்த விதமான மேம்பாடும் எந்த விதமான முன்னேற்றமும் எந்த விதமான சமூக ஏற்பும் இல்லாமல் தனி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையற்ற சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்னைக்கு நிச்சயமாக அரசுக்கு அரசாணையை திரும்ப பெற கோரி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்வினையாற்ற நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். கட்டாயமாக எந்த மாதிரியான எதிர்வினை இருக்கும், என்ன மாதிரியான திட்டமிடுதல் அப்படிங்கிறதெல்லாம் பேசி கட்டாயமாக முடிவெடுப்போம். ஆனால் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்னைக்கு நிச்சயமாக நாங்கள் சுதந்திரமாக அல்லது ஜனநாயக முறையில் நாங்கள் நடத்தப்படவில்லை அப்படிங்கிறத அரசினுடைய கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக வைப்போம். அதற்கு முன்னதாக ஜனநாயக முறைப்படி நடத்தப்படவில்லை அப்படின்றது சரியான குற்றச்சாட்டு சிங்காரவேலன். ஜனநாயக முறைப்படினா சார், இப்போ எனக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்கு. நானும் இந்த தமிழ்நாட்டினுடைய பிரஜை, நானும் இந்த சமூகத்தில் ஒருத்தன். அப்போ எனக்கு எல்லாமே கிடைச்சாதானே சார் நான் ஜனநாயக முறைப்படி நல்லா சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு எதுவுமே இல்லைனா அல்லது என்னோட உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, என்னோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ நான் அந்த வார்த்தையை தானே பயன்படுத்தி ஆகணும். எனக்கு வாக்களிக்கிற உரிமை மட்டுமே ஜனநாயக உரிமைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்போ அடிப்படை உரிமை அடிப்படை கடமைன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அடிப்படை கடமையை மட்டும் நான் செய்கிறேன், எனக்கான அடிப்படை உரிமையை அரசு மறுக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த வார்த்தையை எதனா பயன்படுத்தி ஆகணும். இப்போ வாக்களிக்கிறது மட்டுமே ஜனநாயகமாகுமா? வாக்களிக்கிற ஒரு குடிமகனுக்கு தேவையான அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டியது அரசுடைய கடமை தானே, அரசுடைய பொறுப்பு தானே. அதனால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து போராட்டத்தை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்க தயாராக இருக்கோம். அதற்கு முன்னதாக நிச்சயமாக அரசு வந்து எங்களை அழைத்து பேசி ஒரு சரியான தீர்வினை கொடுக்க வேண்டும். சரியான தீர்வுனா நீங்கள் சொன்னதை வந்து நிறைவேற்ற வேண்டும். 24 திரும்ப பெற வேண்டும். 151 மற்றும் 20 உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆசிரியர்களுக்கும் சரி, இனி வரும் காலங்களில் ஆசிரியர்களாக மாற உள்ள பார்வையற்றோருக்கும் சரி சரியான ஒரு முடிவினை எடுக்க வேண்டும். 60 மதிப்பெண் அப்படிங்கிற அந்த தேர்ச்சி மதிப்பெண்ணாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரசு செய்யணும். ஒருவேளை செய்ய தவறும் பட்சத்தில் கட்டாயமாக டிசம்பர் 3 நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக இருக்கும். நல்லது சிங்காரவேலன், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.